வயநாடு அருகே கனமழையால் ஏற்பட்ட பயங்கர நிலச்சரிவு, மண் சரிந்து விழும் அதிர்ச்சியூட்டும் காட்சிகள் வெளியானது. வயநாட்டில் ஏற்பட்ட பயங்கர நிலச்சரிவில் சிக்கி 5 பேர் உயிரிழப்பு. மண் சரிவில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் பேரிடர் மீட்பு படையினர் தீவிரம். வயநாட்டில் ஏற்பட்ட மண் சரிவில் 7 பேர் மாயம் என கேரள முதலமைச்சர் தகவல். ஒப்பந்ததாரர்கள் அறிவுறுத்தல்களை முறையாக பின்பற்றவில்லை என பேட்டி. கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் இன்றும் அதி கனமழைக்கான சிவப்பு நிற எச்சரிக்கை. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கல்வி நிறுவனங்களுக்கு இன்று விடுமுறை. சின்னம்மா டிடிவி தினகரன் கட்சி ஒன்றிணைவார்களா என்ற கேள்விக்கு முன்னாள் அமைச்சர் KC கருப்பண்ணன் பதில். விரைவில் நல்ல முடிவு வரும், பொறுத்திருந்து பாருங்கள் என பேட்டி. சென்னை ராயப்பேட்டையில் எடப்பாடி பழனிசாமி இன்று கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை. சின்னம்மாவையும் டிடிவி தினகரனையும் கழகத்தில் ஒன்றிணைக்க வேண்டும் என தொண்டர்கள் தொடர்ந்து வலியுறுத்தல். சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் பொதுமக்களின் வசதிக்காக 2 புதிய டிஜிட்டல் செயலிகள் இன்று அறிமுகம். கழிவறைகளின் சுகாதாரத்தை கண்காணிக்க மை ஹாஸ்பிட்டல் செயலியும், நெஞ்சக மருத்துவ பிரிவு நோயாளிகள் முன்பதிவு செய்ய நலம் செயலியும் அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக அறிவிப்பு. ஊத்தங்கரை தாவேக MLA இளையராஜாவிடம் குதிரை பேரம் நடத்தியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கு. கைதான 3வரையும் 5 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரிய காவல்துறையின் மனு இன்று உத்தரவை பிறப்பிக்கிறது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம். ஊத்தங்கரை தாவேக MLA இளையராஜாவிடம் குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாக தொடரப்பட்ட வழக்கு. திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் தாக்கல் செய்த முன்ஜாமீன் கோரிய வழக்கு இன்று விசாரணை. கரூர் விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் பொதுவெளியில் பேச தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. உச்சநீதிமன்றத்தை அரசியல் மேடையாக்க வேண்டாம் என திமுக தொடர்ந்த வழக்கு விசாரணையில் நீதிபதி காட்டம். கரூர் விவகாரத்தில் FIR-இல் பெயரே சேர்க்காத நிலையில் முதலமைச்சர் விஜய் குற்றம் சாட்டப்பட்ட நபர் என எப்படி நீங்கள் கூறலாம்? அரசியல் சண்டையை நீதிமன்றத்திற்கு வெளியே வைத்துக் கொள்ளுங்கள் என திமுகவுக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கண்டனம். அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேசியது தொடர்பாக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் அனுமதி. CBI வழக்கு பதிவு செய்ய கோர முடியாது என உச்சநீதிமன்றம் திட்டவட்டம். முதல்வர் விஜய் கரூருக்கு செல்லக்கூடாது, நிவாரணம் நிறுத்த வேண்டும் என யாரும் சொல்லவில்லை. நீதிமன்றம் அனுமதி வழங்கியதால் வழக்கு வாபஸ் பெறப்பட்டதாக திமுக வழக்கறிஞர் வில்சன் பேட்டி.
கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா மீது திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி புகார். சிபிஐ தனியாக வழக்கு பதிவு செய்ய கோரி புகார். இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷுக்கு திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி வழக்கறிஞர் நோட்டீஸ். பாப்பாக்களுக்கு பதில் சொல்ல முடியாது என கூறியதை சாதி ரீதியாக குறிப்பிட்டு தவறாக திரித்து கூறியதாக குற்றச்சாட்டு. ஆய்வின் போது பள்ளி மாணவியை அவமானப்படுத்தியதாக அமைச்சர் கீர்த்தனா மீது தேசிய குழந்தைகள் உரிமை ஆணையத்தில் புகார். அமைச்சர் கீர்த்தனா மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க கோரி திமுக MP சல்மா புகார். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தாவேகா MLA சரவணனுக்கு துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு. திமுகவின் பேரத்தை ஏற்க மறுத்த தனக்கு கொலை மிரட்டல் விடுப்பதாக MLA சரவணன் கூறியிருந்த நிலையில் பாதுகாப்பு. திமுகவினர் அவதூறு பரப்புவது ஆற்றாமையின் வெளிப்பாடு. நிலைப்பாட்டை தொடர்ந்து மேற்கொண்டால் தக்க பதிலடி கொடுப்போம் என அமைச்சர் வன்னி அரசு எச்சரிக்கை. டாஸ்மாக் ஊழியர்களுக்கு அதிகபட்சமாக ரூபாய் 2000 வரை ஊதிய உயர்வு. டாஸ்மாக் ஊழியர்களுக்கு ESI வசதி ஏற்படுத்தப்படும் என அமைச்சர் விக்னேஷ் பேட்டி. போக்குவரத்து கழகத்தில் பேருந்துகள் மற்றும் பல்வேறு கருவிகளை வாங்குவதற்கு கடந்த திமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்ட 5 டெண்டர்கள் ரத்து. தமிழக போக்குவரத்து கழகத்திற்கு 60,000 டயர்கள் வாங்க வெளியிடப்பட்ட டெண்டர் ரத்து. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் தவறான சிகிச்சையால் சிறுவனின் அந்தரங்க உறுப்பு அழுகியதாக பெற்றோர் குற்றச்சாட்டு. மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட உறவினர்களை கைது செய்த போலீசார். திருச்சி அரசு தலைமை மருத்துவமனையில் பிரசவத்திற்கு 5,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற விவகாரம். கர்ப்பிணி பெண்ணின் கணவர் வெளியிட்ட வீடியோ வைரலான நிலையில் ஒப்பந்த ஊழியர்கள் 2 பணி நீக்கம் செய்து நடவடிக்கை. நாமக்கல் ஈரோடு வழித்தடத்தில் இயங்கும் தனியார் பேருந்தில் டிக்கெட் கட்டணம் திடீரென 10 ரூபாய் உயர்த்தப்பட்டதால் அதிர்ச்சி. பயணிகளுக்கும் நடத்துனருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு. 35 ரூபா தான் வாங்குறாங்க. இவங்க பிரைவேட் மட்டும் நாங்க பஸ் அசோசியேஷன்ல நாங்களா ஏத்திக்கிட்டோம் 45 ரூபா வாங்கியிருக்காங்க. 38 ரூபா இதுக்கு முன்னாலங்க 2 நாளைக்கு முன்னால இப்போ 45 ரூபா வாங்க. யாரை கேட்டது? கவர்மெண்ட் பஸ்ல இந்தோனேஷியாவிற்கு பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் குரூஸ் ஏவுகணை, ஆஸ்ட்ரா வான்வழி ஏவுகணைகளையும் வழங்க இந்தியா ஒப்புதல். பிரதமர் மோடி, இந்தோனேஷிய அதிபர் இடையேயான பேச்சுவார்த்தையில் முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அறிவிப்பு. எல் நினோ காலநிலை மாற்றத்தால் இந்தியாவில் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் குறித்து பிரதமரின் முதன்மை செயலாளர் PK மிஸ்ரா தலைமையில் நடைபெற்ற மறு ஆய்வுக் கூட்டம். வறட்சி சூழலை எதிர்கொள்ள மத்திய மாநில அரசுகள் இணைந்து மிக தீவிரமாக செயல்பட அறிவுரை. குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல்வேறு வட மாநிலங்களில் வெளுத்து வாங்கும் கனமழை. பல்வேறு இடங்களில் சாலை மற்றும் குடியிருப்புகள் நீர் சூழ்ந்துள்ளதால் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிப்பு. மகாராஷ்டிராவில் கோதாவரி ஆற்றில் அபாய கட்டத்தை தாண்டி பாயும் வெள்ளநீர். கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பாதுகாப்பானதாகவும் அனைவருக்கும் பயன் அளிக்கும் வகையிலும் செயல்படுவதை உறுதி செய்ய வேண்டும். ஐநா சபையில் இந்திய வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் கீர்த்திவர்தன் சிங் பேச்சு.
மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் சாலையில் உலா வந்த சிறுத்தை இருசக்கர வாகனத்தில் சென்ற டெலிவரி ஊழியர் மீது பாய்ந்த அதிர்ச்சி சிசிடிவி காட்சி. மத்திய பிரதேச மாநிலம் ஜபல்பூரில் 4 மாடி குடியிருப்பு கட்டடம் திடீரென சரிந்து விழுந்து விபத்து. விபத்தின் போது குடியிருப்பில் யாரும் இல்லாததால் அசம்பாவிதம் தவிர்ப்பு. கேரள மாநிலம் எர்ணாகுளம் அருகே எதிர்பாராத விதமாக கிணற்றுக்குள் விழுந்த காட்டு யானை. ஜேசிபி உதவியுடன் யானையை மீட்கும் பணி தீவிரம். കേട്ടി വിടാടാ, ഒരു 10 മിനിറ്റ് ആയിട്ടേ, ഇച്ചിരി കാര്യങ്ങളും കൂടെ ചെയ്യാറുണ്ട്. ஈரான் முன்னாள் உச்சத் தலைவர் கமேனியின் இறுதிச் சடங்கு ஊர்வலத்தில் வரலாறு காணாத மக்கள் கூட்டம் பங்கேற்பு. 1,20,00,000க்கும் அதிகமான மக்கள் கலந்து கொண்டு கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர். சீனாவின் ஹுபை மாகாணத்தில் வீசிய சூறாவளி தாக்கிய 15 பேர் உயிரிழப்பு. 170 பேர் மருத்துவமனையில் அனுமதி. பலுசிஸ்தான் அருகே உள்ள ஜியாரத் பகுதியில் போலீஸ் சோதனைச் சாவடி மீது பலுசிஸ்தான் விடுதலை ராணுவ படையினர் தாக்குதல். துப்பாக்கிச் சூடு மற்றும் வெடிகுண்டு தாக்குதலில் 17 பாகிஸ்தான் போலீசார் கொல்லப்பட்ட நிலையில் 15 போலீசாரை கிளர்ச்சியாளர்கள் கடத்திச் சென்றதாகவும் தகவல். கச்சா எண்ணெயின் விலையை பேரலுக்கு $11 வரை குறைத்தது சவுதி அரேபியா. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய்க்கான தேவை குறைந்துள்ளதை தொடர்ந்து அதிரடியாக அறிவிப்பு. ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் எபோலா வைரஸ் பாதிப்பால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 500ஐ கடந்தது. இதுவரை 1500க்கும் மேற்பட்டோருக்கு எபோலா வைரஸ் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல். அமெரிக்காவின் நியூ ஜெர்சி நகரில் காற்றுடன் பெய்த கனமழை. கிளப் ஒன்றின் மேற்கூரை இடிந்து விழுந்து விபத்து நேரிட்டதால் பரபரப்பு. சிரியாவின் டமாஸ்கஸில் பிரான்ஸ் அதிபர் தங்கிய ஹோட்டல் அருகே திடீர் குண்டுவெடிப்பு. 18 பேர் காயமடைந்த நிலையில் வீடியோ வைரல். மூன்றாவது T20 போட்டியில் இங்கிலாந்து 125 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி. 11.4 ஓவர்களில் 76 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து இந்திய அணி அதிர்ச்சி தோல்வி. ஃபிஃபா உலகக்கோப்பை தொடரில் எகிப்து அணியை வீழ்த்தி காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியது அர்ஜென்டினா. ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் காலிறுதி சுற்றில் சுவிட்சர்லாந்து அணியுடன் மோதுகிறது அர்ஜென்டினா. விம்பிள்டன் டென்னிஸ் தொடரில் அரையிறுதிக்கு முன்னேறினார் இத்தாலியின் ஜானிக் சின்னர். காலிறுதிப் போட்டியில் ஜெர்மனியின் ஜேன் லெர்னார்ட் ஸ்டிரப்பை வீழ்த்தி அசத்தல். விம்பிள்டன் டென்னிஸ் தொடரில் அரையிறுதிக்கு முன்னேறினார் அமெரிக்காவின் கோகோ காப். காலிறுதிப் போட்டியில் சக நாட்டு வீராங்கனையான ஜெசிகா பெகுலாவை வீழ்த்தி அசத்தல். ஜெர்மனியில் கார் பந்தயத்தின் போது ரசிகர்களை சந்தித்த நடிகர் அஜித்குமார். தரையில் கிடந்த குளிர்பான கழிவை எடுத்து குப்பை தொட்டியில் போட்ட அஜித்குமார் செயலுக்கு குவியும் பாராட்டு.